எது வேணாலும் வரலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறது, அங்கேருந்து வாங்கிட்டு ஒரு இடத்துலையே வந்துட்டு ஒரு வேக்சின் குடற்புழு நீக்கம் கம்பல்சரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு அதுக்கான தீவன முறைகளை நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். ஆனாலும் அந்த தீவனம் அதுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு கால சூழ்நிலை கம்பல்சரி எடுத்து தான் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்காக தான் நான் மோஸ்ட்டாக வந்துட்டு உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆடுகளாக பார்த்து நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி இன்னொரு விஷயம், இப்போ என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்க பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் தீவனங்களை வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வகையான தீவனங்களை வந்துட்டு வளங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் 3 வகையான தீவனங்கள் இருக்கணுங்க. அதாவது நீங்கள் ஒரு நாள் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் 2 வகையான அதாவது 3 வகையான தீவனங்களும் கலந்துருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதாவது 3 வகையான தீவன முறைகள் கலந்துருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன தீவனங்களும் சொல்கிறேன். 3 வகையான தீவன முறைகள்லாம் பசுந்தீவனமும் கம்பல்சரி இருக்கணும். அட் த சேம் டைம் உலர் தீவனமும் கம்பல்சரி இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலப்பு தீவனமும் இருக்கணும். இது 3